குடிநீர் பாட்டில்கள்ல மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 வட மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்திய போது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதே போல பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உப்பு, சர்க்கரை போன்றவற்றிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. பசுமை பாதுகாப்பு மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு வழக்குகளை விசாரிக்கும் உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுல குழந்தைகளின் நஞ்சுக்கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் நுண்துகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. அப்போது நீதிபதிகள் குடிநீர் பாட்டில்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று, அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் தண்ணீரை குடித்துவிட்டு காலி குடிநீர் பாட்டில்களை வனப்பகுதிகளில் தூக்கி எறியப்படுவதால் வனவிலங்குகள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பிறந்த குழந்தைகளின் நஞ்சுக்கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் நுண்துகள் கண்டறியப்பட்டதை தெரிவித்த நீதிபதிகள், இதுபோன்ற செயல்கள் எதிர்கால மனித சமுதாயத்திற்கு பெரிய தீங்காக அமையும் எனவும், எனவே தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கையில உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொதிந்து விற்பனை செய்வது தொடர்பான ஏற்கனவே வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பிளாஸ்டிக் நுண்துகள் பாதிப்பு குறித்து லக்னோ, கொச்சி, பிலானி போன்ற 3 இடங்களில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ஆய்வுகள் ஆரம்ப நிலையில இருப்பதால் இப்போது இதுபோன்ற எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்தால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து ஆய்வுகளை விரைந்து முடித்து அது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்னு அறிவுறுத்திய நீதிபதிகள், மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றின் எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என குடிநீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கு.